மலேசியா தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். இன்று பார்த்தாவின் கேள்வி நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது ஈழத்தமிழர்களுக்கு தனித்துவமான ஒரு ஊடகம் தேவைதானா என்பதுதான் அது. இந்த ஊடக பரப்பிலே சிறியனாக நான் இருந்தால் அதனுடைய தேவை கருதி இது பற்றி ஒரு சிறு அலசலை ஆராயலாம் என்று நான் இருக்கின்றேன். உறவுகளே, இதுவரை எங்களுடைய வலையொலித்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் பல விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அது பற்றிய ஒளித்தொகுப்பை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்றைய நிலையிலே தமிழர்களுக்கு பிபிசி அல்லது அல் ஜசீரா போன்ற சர்வதேச தரத்திலான பல மொழிகளிலே ஒலிபரப்பு செய்யக்கூடிய ஊடகம் தமிழர்களுக்கு தேவைதானா என்பது பற்றித்தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதிலே என்னிடத்திலே 4 கேள்விகள் இருக்கின்றன. என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற போது, ஒரு சர்வதேச ஊடகத்தை உருவாக்கி அதனை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்குரிய நிதி ஆளுமை தமிழர்களிடம் இல்லையா என்பதுதான் என்னுடைய முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வியை நாங்கள் பார்க்கின்ற போது, சர்வதேச தரத்திலான ஊடகவியலாளர்கள் எம்மிடம் இல்லையா என்பது என்னுடைய இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், சர்வதேச தரத்திலே இன்றைய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ற வகையிலே இந்த ஊடகத்துறையை கொண்டு செல்வதற்குரிய தொழில்நுட்பவியலாளர்கள் தமிழர்களிடம் இல்லையா என்பது என்னுடைய கேள்வி. நான்காவது கேள்வியாக நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய ஊடகத்தை நாங்கள் உருவாக்குகின்ற போது அதை பார்ப்பதற்குரிய பார்வையாளர்கள் இல்லாமல் போய்விடுவார்களா அல்லது பார்வையாளர்கள் பஞ்சம் இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த 4 கேள்விகள் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகின்ற போது ஊடகவியல் துறையிலே நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பது தெளிவாக தெரிந்துவிடும். சரி, இப்போது நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நிதி ஆளுமை பற்றிய விடயத்துக்கு வரலாம். இன்று தமிழக திரையுலக ஆகட்டும் அல்லது சர்வதேச திரையுலகை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே ஆனால், சின்னத்திரை ஆகட்டும் அல்லது ஏனைய வெள்ளித்திரை ஆகட்டும் அல்லது இந்திய திரைத்துறை ஆகட்டும், நாங்கள் பார்க்கின்ற போது அதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்ற பெருமை ஈழத்தமிழர்களைத்தான் சார். இன்று உலகளாவிய ரீதியிலே தமிழ் படங்களையும் அல்லது ஏனைய படங்களையும் திரையிடுவதிலே ஈழத்தமிழர்கள் தான் முன்னிலையில் இருக்கின்றார்கள். பல படங்களை உருவாக்குவதற்கு நிதி அளிக்கக்கூடிய வல்லமையோடு ஈழத்தமிழ் நிறுவனங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல வணிகர்கள் இன்று உலகளாவிய ரீதியிலே தனித்துவம் மிக்க ஆளுமையோடு வல்லமையோடு நிதி ஆளுமையோடு வளர்ந்து வருகின்ற தன்மையிலே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு சர்வதேச தரத்திலான ஊடகத்தை அமைத்துக் கொள்வதிலே நிதி பற்றாக்குறையோடு தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அது நகைப்புக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும். ஆகவே நிதி ஆளுமையோடு தான் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிதர்சனமான உண்மை. அடுத்து, ஊடகவியலாளர்களுக்கு பற்றாக்குறை இருக்கின்றதா என்று ஒரு கேள்வியை நாங்கள் பார்க்கின்ற போது, இன்று ஈழத்தில் ஆகட்டும் அல்லது புலம்பெயர் தேசங்களில் ஆகட்டும் பல ஊடகவியல் ஜாம்பவான்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் புலம்பெயர் தேசத்திலே பார்க்கின்ற போது பல முன்னாள் ஊடகவியலாளர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் பல வருடங்களாக ஊடகவியல் துறையிலே பயணித்து ஊடகத்திற்கென்று ஒரு தனித்துவமான முத்திரையை உருவாக்கியவர்கள். உலகளாவிய ரீதியிலே பல துன்ப துயரங்களுக்கு மத்தியிலே, பல இடர்பாடுகளுக்கு மத்தியிலே, பல பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஊடகத்தை நேர்த்தியான முறையிலே கொண்டு சென்ற பல ஜாம்பவான்கள் இன்று புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் பிரான்சிலே பார்த்துக் கொள்வோம். ஆனால் பிரான்சிலே ஏராளமான ஊடகவியலாளர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஊடகவியலாளர்களை ஒருங்கிணைத்து நாங்கள் ஒரு சரியான ஊடகத்தை
கட்டமைக்க முடியும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஊடகவியலாளர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள், அதற்குரிய முயற்சிகளை ஏன் எடுக்கவில்லை என்று எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆழ்மனதிலே ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, இதை நாங்கள் பிறகு பார்க்கலாம். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்ற போது தொழில்நுட்பவியலாளர்கள் இன்று உலகளாவிய ரீதியிலே பல தொழில்நுட்ப துறையிலே முன்னணி வகுப்பவர்கள் தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்று புலம்பெயர் தேசத்திலே பல தொழில்நுட்ப துறையிலே பல இளம் தலைமுறையினர் முன்னணியில் இருக்கின்றார்கள். இவர்கள் பல மொழி ஆளுமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே சர்வதேச தரத்திலே பல மொழி ஊடகங்களை உருவாக்குவதில் எங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி அல்லது மொழியியல் ரீதியாகவும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. இதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. அடுத்து பார்வையாளர்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலேயே சர்வதேச தரத்திலான நிகழ்வுகளையும் அதற்குரிய வகையிலே மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற வேகம், அதே போல அதற்குரிய தொழில்நுட்பம், அதற்குரிய வடிவங்கள் ஊடாக மக்களுக்கு வழங்குகின்ற போது நிச்சயமாக அதனை பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் இன்று நாங்கள் பார்க்கின்ற போது சமூக வலைதளங்களிலே ஏராளமான காட்சிகளை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்ப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சமூக வலைதளங்கள் ஆகட்டும் அல்லது ஏனைய விடங்களாகட்டும் நாங்கள் சரியான முறையிலே எங்களுடைய விடயங்களை நாங்கள் கூறுகின்ற போது அதனை நிச்சயமாக மக்கள் பார்ப்பார்கள் என்பதுதான் இந்த விடயம். சரி, இப்பொழுது நாங்கள் விடயத்திற்கு வருவோம். ஏன் எங்களுக்கான ஒரு சர்வதேச தரத்திலான ஊடகம் தேவை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. உங்களுக்கும் அந்த கேள்வி எழுந்திருக்கும். ஏன் என்று நான் சொல்லுகின்றேன். இன்று பல ஊடகவியலாளர்கள் என்ற வகையிலே சமூக ஊடகங்களை பின்பற்றி பல ஊடகவியலாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அது தவறான விடயம் அல்ல. அதுவும் ஒரு வகையிலே இன்றைய நிலையிலே நாங்கள் தகவல்களை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு இலகுவான வழிமுறையாக இருக்கிறது. நிச்சயம் அதனையும் நாங்கள் வரவேற்கத்தான் வேண்டும். ஆனால் எங்களுக்கான ஒரு நிலையான ஒரு ஊடகத்தை, பலமொழி ஊடகத்தை நாங்கள் உருவாக்குவதும் எங்களுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய மக்கள் மத்தியிலேயே தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனை அடுத்த இனத்தவர்களுக்கு அல்லது எங்களுடைய நியாயப்பாடுகளை உலகத்தவர்களுக்கு, சகோதர மொழி பேசுகின்றவர்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு எங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அது ஊடகத்தினால் மட்டும்தான் சாத்தியப்படும். ஒரு ஆங்கில ஊடகமாகவோ அல்லது ஏனைய மொழிகள் பேசுகின்ற டொச்சு ஊடகங்களாகட்டும் அல்லது ஏனைய புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற நாடுகளினுடைய அந்தந்த மொழிகளிலே நாங்கள் ஊடகங்களை உருவாக்கி அதனை ஒளிபரப்பு செய்வதன் ஊடாகத்தான் எங்களுடைய நியாயப்பாடுகளை, எங்களுடைய நீதி நேர்மைகளை, எங்களுடைய போராட்டத்தினுடைய தாற்பயத்தை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும். இன்று நாங்கள் பார்க்கின்ற போது ஈழம் தொடர்பாகவோ அல்லது எங்களுடைய போராட்டம் தொடர்பாகவோ அல்லது ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேசுகின்ற போது அவற்றினை உடனடியாக நீக்கிவிடுகின்றார்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் பேசுகின்ற இந்த காணொளி கூட வலைத்தளத்திலே, வலை ஒளித்தளத்திலே எத்தனை நாட்கள் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. உடனடியாக நீக்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அந்த வார்த்தைகளை தவிர்த்து ஈழம், தேசியம், போராட்டம் போன்ற வார்த்தைகளை தவிர்த்து விட்டு நாங்கள் எங்களுடைய காணொளிகளை பதிவேற்றம் செய்கின்றோம். நாங்கள் ஒரு உயரிய கொள்கைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை திட்டமிட்ட முறையில் அந்த வார்த்தைகளை தவிர்ப்பதற்கு நிர்பந்திக்கிறார்கள். நாங்களும் அதற்கு உடன்பட்டு அந்த வார்த்தைகளை தவிர்த்து விட்டு நாங்கள் காணொளிகளை பதிவேற்றம் செய்கிறோம். இன்று எங்களுக்கு நடந்த அநியாயங்களை சொல்வதற்கு நேரடி சாட்சிகள் பல இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் 10-20 வருடங்கள் கழித்து இந்த சாட்சிகள் எல்லாம் உயிரோடு இருப்பனவா என்று நாங்கள் பார்த்தால் இல்லை. ஆகவே எங்களுடைய தலைமுறையில் வந்தவர்களே எங்களை பார்த்து கேட்கக்கூடும், நீங்கள் இப்படி தமிழர்களுக்கு எதிராக அநீதிகள் நடந்தது என்று சொல்கிறீர்களே, அதற்கு என்ன சாட்சி என்று கேட்கின்ற போது எங்களினால் அந்த சாட்சிகளை வழங்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும். அப்பொழுது
நாங்கள் என்னதான் உண்மை பேசினாலும் அது பொய்யாகவே அவர்கள் பார்ப்பார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் அலசி ஆராய்வதில் வல்லவர்கள். அவர்களுக்கு நிச்சயமாக ஆதாரங்கள் கொடுக்க வேண்டும். ஆதாரங்கள் இருந்தால்தான் அவர்கள் நம்புவார்கள். அப்படித்தான் எங்களுடைய அடுத்த தலைமுறை சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று எங்களுக்கு இருக்கின்ற ஆதாரங்கள் அல்லது தமிழர்களுடைய பெருமைகள், தமிழுடைய வரலாற்று உண்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வெறும் ஈழப் போராட்டம் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியிலே தமிழர்களுக்கு எதிராக பல்வேறு ரீதியிலே சதிவலைகள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கீழடி ஆய்வுகளில் இருந்து பல தொல்லியல் ஆய்வுகள் வரை மாற்றம் செய்யப்பட்டு அல்லது அவற்றினை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்லாமல் மறைத்து வைத்து கால நீடிப்பு செய்கின்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் சமகாலத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே தமிழர்கள் தொடர்பான ஆவணங்களை சேகரிப்பதற்கும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதற்கும் எங்களுடைய பெருமைகளையும் எங்களுடைய வீரத்தையும் எங்களுடைய இந்த தலைமுறையினர் படுகின்ற துயரங்களையும் அதனுடைய கவலைகளையும் கனவுகளையும் நாங்கள் எங்களுக்குள் மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் போதாது. உலகம் முழுவதும் உறக்கச் சொல்ல வேண்டும். அதற்கு எங்களுக்கான ஒரு ஊடகத்தை உருவாக்க வேண்டும். இதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை எல்லோரும் இணைந்து முனைந்து செயற்பட வேண்டும். உண்மையிலேயே இந்த புலம்பெயர் கட்டமைப்புகள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். புலம்பெயர் கட்டமைப்புகளினுடைய முதல் தோல்வி எங்களுக்கான ஒரு ஊடகத்தை சரியான முறையிலே நிர்வகிக்க முடியாமல் போனமை எங்களுடைய முதல் தோல்வி. இதனை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை குறை சொல்லாமல் நாங்கள் விடுகின்ற தவறுகளை ஏற்றால்தான் அந்த தவறுகளில் இருந்து நாங்கள் அடுத்த நேர்த்தியான விடயத்தை சரியாக செய்ய முடியும். புலம்பெயர் தேசத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது எடுத்துக்காட்டாக தமிழ் தொலைக்காட்சி இணையம் டிடிஎன் என்கின்ற ஒரு தொலைக்காட்சி பிரான்சிலிருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இன்று உலகளாவியிலே பல கலைஞர்களாக இருக்கின்ற தமிழர்கள் புலம்பெயர் தேசத்திலே இந்த டிடிஎன் தமிழொலி உருவாக்கியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இதனை யாரும் மறந்துவிட முடியாது. ஆனால் இன்றைய நிலையிலே அந்த ஊடகத்தினுடைய நிலை என்ன? அதை பற்றி பேசுவதற்கு யார் தயாராக இருக்கின்றார்கள்? ஏன் அதனை பற்றி பேசுவதற்கு அஞ்சுகிறார்கள்? ஏன் அந்த ஊடகத்தை மீண்டும் சர்வதேச தரத்திலே உருவாக்குவதற்கு முடியாமல் இருக்கிறது? இதை பற்றி நாங்கள் ஏன் கதைக்காமல் இருக்கின்றோம்? புதிதாக ஒரு ஊடகத்தை உருவாக்காமல் போகலாம். ஏற்கனவே இருந்த ஊடகத்தையாவது சர்வதேச தரத்திலே நாங்கள் மாற்றுவதற்குரிய முயற்சிகள் செய்கின்றோமா என்ற கேள்வி எழுகின்றது. உண்மையிலேயே அந்த ஊடகம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது அந்த ஊடகத்தின் வாயிலாக பலாபலன்களை பெற்றவர்கள் கூட இன்றும் அதனை பற்றி யோசிக்காமல் இருக்கின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விடயம். ஆகவே எங்கள் கடந்த கால தவறுகளை நாங்கள் திருத்திக் கொண்டு பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கணும். உண்மையிலேயே ஒரு ஊடகத்துறையிலேயே நாங்கள் ஏன் தோல்வியுற்றோம் என்று சிந்திக்கின்ற போது ஊடகத்துறையை நாங்கள் பொருளாதார ரீதியிலே பலப்படுத்தாமல் தேசியம் என்ற ரீதியிலே மட்டும் நாங்கள் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததால் தான் இந்த ஊடகவியல் துறையிலே நாங்கள் ஒரு தோல்வியை சந்தித்திருக்கின்றோம் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு வானொலியை தொலைக்காட்சியாக உருவாக்கினார்கள். எல்லோரும் தமிழர்களுக்கான ஊடகமாக அதனை ஏற்று பல ஊடக ஜாம்பவான்கள் அந்த ஊடகத்திலே போய் சேர்ந்தார்கள் அல்லது சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் போன வேகத்தின் இருமடங்காக அவர்கள் அந்த ஊடகத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள் அல்லது வெளியேற்றப்பட்டார்கள். இன்று அந்த ஊடகத்தின் நிலை என்ன? அந்த ஊடகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெயர் சொல்ல தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன். எத்தனை ஊடகங்களை நசுக்கி அந்த ஊடகம் ஆற்றுகின்ற பணி என்ன? பலவற்றை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய குரலாக, எங்களுடைய மக்களினுடைய அவலங்களை சொல்லுகின்ற குரலாக, மக்களுடைய கனவுகளை நனவாக்குகின்ற குரலாக, எங்களுடைய வரலாறுகளை சேமித்து ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற குரலாக
ஒரு சர்வதேச தரத்திலான ஊடகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். நாங்கள் மற்றவர்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் அதற்கான பணியை இந்த ஊடகவியல் துறை சார்ந்தவர்கள் செய்ய வேண்டும். என்னாலான முயற்சியினை நான் இறுதி வரை செய்து கொண்டிருப்பேன். அதற்கான முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். என்னுடன் இணைந்து பயணிக்க நீங்கள் தயாராக இருந்தால் நிச்சயமாக என்னுடன் தொடர்பு கொண்டு நாங்கள் இணைந்து பயணிக்கலாம். இல்லாது விட்டால் நீங்கள் உங்களுடன் நான் வர வேண்டுமா, அதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். நாங்கள் இணைந்து புதியதொரு சர்வதேச தரத்திலான சர்வதேச மொழிகளிலே ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஒரு ஊடகத்தை உருவாக்கி எங்களுடைய அபிலாசைகளை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தி அவர்களுடைய கனவுகளை நனவுகளாக உலகம் முழுவதும் கொண்டு செல்வோம். ஆமுறவர்களே, சர்வதேச தரத்திலான ஊடகத்தை உருவாக்குவது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது எங்களுடைய அடுத்த பயணத்திற்கு வலு சேர்க்கும். மற்றொரு பார்த்தாவின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.